Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விஜய்ஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அவரைக்காய் வச்சு ஒரு சாம்பார் தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. நான் ஃபஸ்ட்டு பருப்பு, பூண்டு, தக்காளி எல்லாம் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்ததுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். எப்பயுமே சாம்பாருக்கு ஜீரகம், வெந்தயம், கடுகு இதெல்லாம் சேர்த்திங்கன்னா, வெந்தயம் சேர்த்திங்கன்னா சாம்பாரோட ருசியும் நல்லாயிருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். கடுகு, சீரகம், வெந்தயம் எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா சாம்பார் ரொம்ப ருசியாக அட்டகாசமாக இருக்கும். சின்ன வெங்காயம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா சின்ன வெங்காயம் வணங்கட்டும். எந்த அளவுக்கு வெங்காயம் வணங்குதோ அந்த அளவுக்கு சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு சேர்த்துக்கோங்க உப்பு. உப்பு சேர்த்து நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம போட்டப்போ என்ன கலரில் இருந்தது, இப்போ பாருங்கள் வெங்காயம் எப்படி நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குன்னு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காய் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு அவரைக்காய் இருக்கும். அவரைங்க பார்க்கவே எவ்வளோ பச்சை பசேர்னு இருக்குது. நம்ம காய்கறிகள்லேயே நல்லா க்ரீன் கலரில் இருக்க காய்கறிகள்லாம் ரொம்ப நல்லா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். அவரைக்காயை சேர்த்து அந்த நல்லா வெங்காயம், கருவேப்பிலை எண்ணெயோட அதிலே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். பருப்பு வேக வைக்கும் போதும் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன், இருந்தாலும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மஞ்சள்தூள், உப்பு, வெங்காயம், காய் எல்லாம் சேர்த்து நல்லா நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒன்றா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். நான் தக்காளி சேர்க்கலன்னு யாரும் நினைக்காதீங்க. நான் பருப்போடவே அங்கே பாருங்கள் தக்காளி வேக வச்சிட்டேன். பருப்பு, தக்காளி, பூண்டு, பெருங்காயம் எல்லாம் போட்டு நான் ஒன்றா வேக வச்சிட்டேன். நல்லா குலைவாக வேக வச்சிட்டேன். இல்லை உங்களுக்கு பருப்பு தெரிகிற மாதிரினாலும் நீங்கள் வேக வச்சுக்கலாம். நான் நல்லா குலைவாக வேக வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு சாம்பார் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நான் ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் செஞ்சுருக்கேன். இது முழுக்க இது என்னோடய ஸ்டைல் அவரைக்காய் சாம்பார். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எந்த மசாலாவும் இல்லை, நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான். ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த ஒரு தூள் இருந்தால் போதும். தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள்னு தனித்தனியாக எதுவும் தேவையில்லை. இந்த ஒரு தூள் போகலாம். பாருங்கள் நல்லா கொதிக்குது. நம்ம இடையிடையே கலந்து விட்டுக்கலாம். சாம்பார் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம புளி ஊற வச்சுருந்தேன், ஒரு சின்ன சைஸ் புளி நல்லா நம்ம கரைச்சிக்கலாம். கை வச்சு கரைச்சிட்டு நல்லா வடிகட்டிக்கலாம். ஏன்னா கல், மணல், புளியோட ஓடு எல்லாமே இருக்கும். வடிகட்டி நம்ம வச்சுக்கலாம். புளி கரைசலை ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு கிண்ணத்தில். காயெல்லாம் நல்லா சாம்பாரில் கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வேறு ஒரு பவுலில் உங்களுக்கு மாற்றி காட்டுறேன் பாருங்கள். சாம்பார் சும்மா அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஜய்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோலாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். பாய்.